ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சிமெண்ட்டோட ஆல்ரெடி ஒரு பார்ட் நம்ம பார்த்துட்டோம், ரைட்? இப்போ வந்து டெஸ்டிங் ஆஃப் சிமெண்ட் அதை பற்றி பார்ப்போம். சிமெண்ட் டெஸ்ட் பண்ணுறது நார்மலாக ஃபீல்ட் டெஸ்ட்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து லெபார்ட்டரி டெஸ்ட். ஃபீல்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கலர் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கலாக பார்க்கும்போது எப்படிலாம் இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த், பேசிக்காக ஒரு ஸ்ட்ரென்த் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபீல்டில் பண்ணக்கூடியது. அப்புறம் மற்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ஃபைன்னஸ்ஸு, ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி, செட்டிங் டெக்ஸ்ட், இது மாதிரி சம் டெஸ்ட்லாம் வந்து ஃபீல்டில் பண்ணுறது இருக்குது, சைட்டில் பண்ணுறது இருக்குது. இப்போ சைட்டில் லெபார்ட்டரியில் இது லெபார்ட்டரியில், இது வந்து ஃபீல்டில், ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபீல்ட் டெஸ்ட் எடுத்துட்டோம்னா நம்ம எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த கலரை பார்ப்போம். எல்லாமே ஒரே மாதிரி கிரேயிஷ் கலராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் எடுத்து பார்க்கும்போது கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, சும்மா அப்படியே ரொம்ப ஃபைனாக அப்படியே இருந்துச்சுன்னா நல்லது. இது மாதிரி லம்ப்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இந்த ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டுன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னா பார்த்துக்கணும். என்னென்னா 25 mm by 25 mm by 200 mm ஒரு ப்ரிசம் மாதிரி, இந்த மாதிரி ஒரு ப்ரிசம் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. இதை வந்து ஒரு 2 சப்போர்ட்டுக்கு 150 mm சப்போர்ட் இன்பிட்வீனாக ஒரு சப்போர்ட் கொடுத்து 340 நியூட்டன் லோடு கொடுக்கும்போது இதில் கிராக் எதுக்கு விழுகலை அப்படின்னா ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு எடுக்கிறாங்க 7 days க்யூரிங்க்கு அப்புறம். ஸோ இதை நம்மளால் கண்டக்ட் பண்ண மாட்டோம், பட் இது ஒரு டைப் ஆஃப் ஃபீல்டு டெஸ்ட் தான். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ரீனிஷ் கலராக இருக்கணும், ஃபீல் ஸ்மூத் நாட் ரஃப். அதில் நம்ம வந்து இந்த சிமெண்ட் மூட்டைக்குள்ளே நம்ம கை வச்சு பார்க்கும்போது அது ஒரு ஜில்னஸ், ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுக்கணும்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த இது ஃபீல் கூலிங் எஃபெக்ட் அண்ட் நாட் வார்ம், ஸ்மூத்தாக இருக்கணும், எல்லா பார்ட்டிகளும் ரஃப்பாக இருக்கக்கூடாது. அப்புறம் இது ஒன்று பார்ப்போம், தண்ணியில் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகம் இல்லை, 3.15 அந்த ரேஞ்சில் சொல்லுவோம். இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகம்னா என்ன அர்த்தம்? அது வந்து கண்டிப்பாக வந்து கீழே போய் செட்டில் ஆகிடணும். இது மேலே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கக்கூடாது, ஓகேவா? ஃப்ளோட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப ஃபைனராக இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கம்மியாக இருக்கிறது தான் ஃப்ளோட் ஆகும். ஸோ அதனால் இது நாட் அலவுடு. ஸோ இது செட்டில் ஆகணும். அப்புறம் வந்து சிமெண்ட் பேஸ்ட் மாதிரி ஏதாவது பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணோம்னா நல்லா ஸ்டிக்கி பிட்வீன் த ஃபிங்கர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு நம்ம நார்மலாக பேசிக்காக தெரியும்னு நினைக்கிறேன். இது ஓகே. அதுக்கடுத்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த வாட்டர் கப் 3 days ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன், இங்கே 7 days கொடுத்துருக்கேன். மோஸ்ட்டாக 3 days அதை இருக்கும். சரி பார்த்துக்கலாம், இது ஓகே, இதை எடுத்துக்கலாம். இது ஒரு சைஸ், வேறு சைஸாக இருக்குது. இந்த சைஸுக்கு இது, இந்த சைஸுக்கு இதுன்னு வருது. ஓகே, அது மேபி வேறு டெஸ்ட்டாக, இது வேறு டெஸ்ட்டாக இருக்கலாம், பட் பார்த்துக்கலாம். பட் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் இது மாதிரி ஒரு ப்ரிசம் ரெடி பண்ணி பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடிக்கடி வர்றதில்ல, அதனால் நானும் எக்ஸாமுக்கு அதிகமாக அது கேட்டதில்லை, அதனால் ரொம்பலாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஓகே, வந்துச்சுன்னா அடுத்து ஏதாவது ஃபர்தராக இருந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு சொல்கிறேன், கிளாரிஃபை பண்ணுறேன். அதை மெயினாக வந்து இப்போ ஃபீல்டு டெஸ்ட்டு தான். ஃபீல்டில் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபைனஸ், சிமெண்ட்டோட ஃபைனஸை செக் பண்ணுவோம். ஏன் சார் ஃபைனஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, ரொம்ப ஃபைனாக இருந்தால் தான் அதில் நம்ம வாட்டரை ஆட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக் ஏரியா, அதோட அந்த சர்ஃபேஸ், அந்த பார்ட்டிகளை சுற்றி சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வேகமாக நடக்கும். ஸோ ரொம்ப ஃபைனராக இருந்தால் ரியாக்ஷன் வேகமாக நடக்கும், கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக நடக்கும். இந்த இதுக்காக ஸோ இதில் வந்து சீவை வச்சு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்குது, சீவ் நம்பர் 9 வச்சு பண்ணுறோம். அதில் சீவ் ஒரு 15 minutes சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஓபிசி சிமெண்ட்டாக இருந்தால் 10% மேலே அந்த அதை விட பெரிய ரெசிடியூ இருக்கக்கூடாது. அந்த சீவில் 90 மைக்ரானோட பெரிய சைஸாக இருக்கக்கூடாது, சிமெண்ட்டோட 90 மைக்ரானோட கம்மியாக இருக்கணும்ல, அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஏர் பெர்மியபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் அதோட ஃபைனஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியாவில் சொல்லணும். அது ஆல்மோஸ்ட் என்ன cm² by கிராம். என்னென்னா சிம்பிளி நம்ம புரிஞ்சுக்கணும், 1 கிராம் ஆஃப் சிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எவ்வளோ ஏரியாவுக்கு இப்படி பரப்ப முடியும், எவ்வளோ cm² ஏரியாவுக்கு நம்மளால் அதை பரப்ப முடியும் அப்படின்றது தான் ஆல்மோஸ்ட் இந்த அனலோக அப்படி சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஃபைனராக இருந்தால் நிறைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நம்ம பரப்ப முடியும், ஃபைனராக இல்லாட்டி கம்மியான ஏரியாவில் நம்ம பரப்ப முடியும். ஸோ அதை வச்சு நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா வச்சு அதோட ஃபைனஸை டிஃபைன் பண்ணுறோம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்பaratus வந்து லீனர்ஸ் அண்ட் பிளைன்ஸ் அப்பaratus அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஃபில்டர் பெட்டுமாக இருக்கும், அதில் வந்து சிமெண்ட் பேஸ்ட்டை கொட்டி வச்சுருக்கோம், கொஞ்சம் கொட்டி வச்சுட்டு அதில் வந்து ஏரை வந்து பாஸ் பண்ணும். அந்த கேப்பில் இருக்கிறதுல ஊடுருவி அது போயிட்டு ஃப்ளோ மீட்டர், ஒரு ப்ரெஷர் மீட்டர், ஃப்ளோ மீட்டர்னு இருக்கும், மானோமீட்டர்னு இருக்கும், அதில் போய் ரீடிங் காட்டும். அந்த ரீடிங் வந்து ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ என்ன அர்த்தம், இது நிறைய சர்ஃபேஸ் ஏரியாவை கவர் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோ வந்து கம்மியாக தான் வெளியில் வரும். சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மியாக தான் கவர் பண்ணியிருந்துச்சுன்னா நிறைய ஃப்ளோ நடக்கும். அந்த இதை வச்சு ஒரு ஏரை வந்து ஃப்ளோ பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அதான் ஏர் பெர்மியபிலிட்டி. ஏரை வந்து பாஸ் பண்ண வைப்போம் அந்த பார்ட்டிகளுக்கு இடையில. ஓகே,
ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா இதெல்லாம் இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சம் வேல்யூஸ் அந்த கோடல் ப்ரொடக்ஷன் படி வேல்யூஸ் இருக்குது. ஓபிசி சிமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிடியூ சீவ் அனாலிசிஸ் 10% மேலே இருக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 225 மீட்டர் ஸ்கொயர் பை கேஜி, ரெண்டு இதில் சொல்லலாம். மீட்டர் ஸ்கொயர் பை கேஜின்னு சொல்லலாம், ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை கிராம்னு சொல்லலாம். மீட்டர் ஸ்கொயர் பை கேஜி அப்படின்னா நான் 1 கேஜி எடுத்துகிட்டு எவ்வளோ மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம பரப்ப முடியும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேபிட் ஹார்டனிங் செக்மெண்ட் அப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைனஸ் பார்த்துங்க, இந்த ரெசிடியூ 5% தான் இருக்கும், ஆனால் ஃபைனஸ் அதிகமாக இருக்கும் பாருங்க. 325 முக்கியமானது, 325. அப்படியே பிபிசினா ஓபிசியோட அடுத்த லெவல். ஸோ அது 5%, 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை கேஜி. ஸோ இந்த வேல்யூஸ் கொஞ்சம் எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி இப்போ பார்க்கலாம். அதாவது வந்து இந்த மாதிரி சம்மரி பண்ணுவோம். அது முடிச்சதுக்கப்புறம் ஃபைனஸ் டெஸ்ட்னு சொல்கிறேன். ஃபைனஸ் செக் பண்ணுறது சீவ் டெஸ்ட்டும் பண்ணுறோம், ஏர் பெர்மியபிலிட்டி டெஸ்ட் பண்ணுறோம், இன்னொன்று வேக்னர் டர்பிடிட்டி மீட்டர், ஸ்பெக்ட்ரோமீட்டர், அதை வச்சு டர்பிடிட்டி கண்டுபிடிப்போம். அதை வச்சு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்பாங்க போல். ஸோ நேம் மட்டும் தெரிஞ்சு வேக்னர் டர்பிடிட்டி மீட்டர். ஸோ சீவ் அனாலிசிஸ் எடுத்துட்டிங்கன்னா 90 மைக்ரான் சீவில் 50 மினிட்ஸ் எடுத்து எவ்வளோ ரெசிடி ஃபார்ம் ஆகுது, ஓபிசினா இவ்வளவு, ரேபிட் ஹார்டனிங்னா இவ்வளவு. நர்ஸ் அண்ட் பிளைன் அப்பரேட்டஸில் அந்த ஹெட் லாஸ் வந்து டேரெக்டாக எவ்வளோ ஹெட் லாஸ் நடக்குது அதுக்கேற்ற சர்ஃபேஸ் ஏரியா டேரெக்ட்லி ப்ரொபோஷனல். ஏன்னா அது உள்ளே ஃப்ளோ ஆகிட்டு வருதுன்னு சொன்னோம்ல, கம்மியான ஏர் தான் வருதுன்னா ரீடிங் வந்து கம்மியாக காட்டும். அப்போ ஹெட் லாஸ் ஹெவியாக இருந்திருக்கும். ஸோ ஹெட் லாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா மோர். ஓகேங்களா, ஏன்னா ஃப்ளோ வந்து அந்த ஃபில்முக்குள்ளே பாஸ் ஆகிட்டு வரும் ஏர் வந்து. ஸோ ஹெட் லாஸ் அதிகம்னா உனக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தென் அதோட ரேஞ்சஸ்லாம் எப்படி கொடுத்துருக்கேன்னா ஓபிஸ்னா 225, ஆர்ஹெச்னா இது முன்னாடியே சொன்னது. ஸோ நான் ரஃபாக மட்டும் சொல்கிறேன், மற்றபடி வேல்யூஸ் எல்லாம் நம்ம லெஃப்ட் ரைட் நோட்ஸ் எழுதி கொடுக்குறதுல ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். சரி, நெக்ஸ்ட்டு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி டெஸ்ட். அதில் கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிமெண்ட்டுக்கு மினிமமாக எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, ஒரு ஸ்டாண்டர்ட் சிமெண்ட் பேஸ்ட்டை உருவாக்குறதுக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி. நிறைய தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆயிரும், பேஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாண்டர்டான எவ்வளவு வாட்டர் தேவை இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் எவ்வளவு அப்படின்றது தான் இது. நார்மலாக அது 30%, 32% இந்த மாதிரி வரும். ஓபிசி அப்படின்னா நார்மலாக 30%க்குள்ளேயே வந்துடும். பிபிசி அப்படின்னு எடுத்துனா 31 அந்த ரேஞ்சில் வரும். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க மற்றெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பட் நான் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் நான் சொல்கிறேன், லைன் பை லைன் நான் வாசிக்கல. ஓகேவா, இதில் நம்ம ஒரு இது நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், விக்கெட் அப்பரேட்டஸ் அப்படின்றது. ரைட்டு, அது விக்கெட் அப்பரேட்டஸ். இது வந்து ஒரு மோல்டு கொடுத்துருப்பாங்க, அது 40 mm ஹைட் இருக்க மோல்டு. இதில் ஒரு நீடில், இந்த மாதிரி நீடில் இருக்கும்ல, அதோட சைஸை பொறுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மாற்றுவோம். இந்த நீடில் வைக்கும்போது டாப்லேருந்து 33லேருந்து 35 mm பெனட்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ பெனட்ரேட் ஆகணும். நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோன்னா இவ்வளோ பெனட்ரேஷன் நடந்திருக்கணும். சப்போஸ் கம்மியான தண்ணி ஆட் பண்ணால் கம்மியாக தான் பெனட்ரேட் ஆகிருக்கும். நிறையா தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம்னா ஃபுல்லாகவே டப்புன்னு போய் கீழே போய் விழுந்துடும், 40 mm பெனட்ரேட் ஆகிரும். ஸோ நம்ம ஆட் பண்ண வாட்டர் வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக டாப்லேருந்து அந்த 40 mm டோட்டலாக சொல்கிறோம் அப்படின்னா அது டாப்லேருந்து 33 mm to 35 mm வரும், கீழேருந்து 7 to 5 mm கீழேருந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் இந்த பிளஞ்சரை மாற்ற வேறு டெஸ்ட்டாக மாற்றுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 10 mm கன்சிஸ்டன்சிக்கு வந்து 10 mm டயாமீட்டர் பிளஞ்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டுக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்ட் டெஸ்ட்லேருந்து கண்டுபிடிச்ச அந்த பர்சன்டேஜ் வந்து பி அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அடுத்த செட்டிங் டைம் டெஸ்ட்டு. எப்போவுமே இந்த ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் மற்ற எல்லா டெஸ்ட்டும் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம சிமெண்ட் பேஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டு தான் மற்ற எல்லா டெஸ்ட்டும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்டான தண்ணி தேவை அப்படின்றத சொல்கிறது அந்த டெஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து இனிஷியல் செட்டிங் டைம் டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங். இனிஷியல் செட்டிங் டைம்னா என்ன இருக்குன்னா, நம்ம சிமெண்ட் பேஸ்ட் ரெடி பண்ணோன்னே அதோட பிளாஸ்டிசிட்டி லூஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுற டைமு அது இனிஷியல் செட்டிங் டைம். அதோட பிளாஸ்டிசிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபைனல் செட்டிங் டைம். ஸோ இது 2 டெஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். ஏன்னா இதை வச்சு அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு டைம் கொடுக்குது, நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியல் செட்டிங் டைம் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் நம்மளுக்கு. ஃபைனல் செட்டிங் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாளுக்கு மேலே எடுத்து அது ஃபைனல் செட்டிங் ஆகக்கூடாது. இனிஷியல் செட்டிங் டக்குன்னு ஒரு 5 minutes 10 minutes செட்டில் ஆச்சுன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் 1 hour, அட்லீஸ்ட் ½ hour மேலே இருக்கணும். ஸோ அந்த இதெல்லாம் செக் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான் இது. இதில் வந்து வாட்டர் வந்து இதில் சிமெண்ட் பேஸ்ட் ஃபார்ம் பண்ணும்போது வாட்டர் வந்து 0.85% பீன்ற அமௌண்ட்டுக்கு வாட்டர் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதுலேயும் அதே தான். என்னென்னா இதில் வந்து இனிஷியல் செட்டிங் டைமுக்கு 1 mm² நீடில் யூஸ் பண்ணணும். பார்த்துங்க, வேறு மாற்றணும் தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணுறதுலாம் அங்கே படிச்சுக்கலாம். ஒரு நீடில் மாற்றுவாங்க. அதுவே ஃபைனல் செட்டிங் இனிஷியல் செட்டிங் டைம் இப்படி வச்சுருவாங்க.
இதே மாதிரி டாப்லேருந்து கீழே விழுகும்போது ஒரு 33 35 பெனட்ரேஷன் விழுகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு இனிஷியலாக வாட்டர் ஆட் பண்ணதுக்குரிய டைம்லேருந்து இது நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்றது தான் இனிஷியல் செட்டிங் டைம். இப்போ அடுத்து ஃபைனல் செட்டிங் டைம் பண்ணிங்கன்னா அதே சிமெண்ட் பேஸ்ட் 85% ஆஃப் சிமெண்ட் 85% ஆஃப் ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி ஆட் பண்ண சிமெண்ட் பேஸ்ட் எடுத்துகிட்டு இனிஷியல் செட்டிங் டைம் முடிச்சுட்டு ஃபைனல் செட்டிங்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகணும் அதோட பிளாஸ்டிசிட்டி ஃபுல்லாக. அப்போதைக்கு அது மேலே வச்சு பார்த்தோன்னா சம் இம்ப்ரெஷன் மட்டும் தான் அந்த அந்த சிமெண்ட் அந்த மோல்டு மேலே இருக்கக்கூடிய மோல்டுக்குள்ளே இருக்கிற சிமெண்ட் மேலே வச்சு இம்ப்ரெஷன் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். அப்படி இருந்துச்சு உள்ளுக்கு பெனட்ரேட் ஆகலை அப்படின்னா அதான் ஃபைனல் செட்டிங் டைம். ஸோ நார்மலாக ஓபிசியாக இருந்தால் 10 hours எடுத்துப்பாங்க. இனிஷியல் செட்டிங் 30 minutes எடுத்துப்பாங்க. பின்னாடி படிச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். தென் அதுக்கடுத்து சவுண்ட்னஸ் டெஸ்ட். சவுண்ட்னஸ்னால் என்னென்னு நமக்கே தெரியும். அதில் வந்து லைமு மெக்னீஷியா, ஃப்ரீ மெக்னீஷியா அண்டு சல்ஃபருக்கு இந்த டெஸ்ட்டுக்கு இங்கே எந்த டெஸ்ட்டும் உள்ள லெபார்ட்டரி டெஸ்ட்டு. பட் இதுவும் சவுண்ட்னஸ்க்கு காரணம் லைமு மெக்னீஷியா வந்து இப்போ சவுண்டு கொடுக்காமல் இருக்குது. அதாவது அதோட நேச்சரை வந்து வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய நேச்சர், சம் ப்ரெஷரில் வாட்ரு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது. ஸோ இப்போதைக்கு அது இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதை வந்து கட்டியாகவே கிடந்துச்சு, அது வந்து ரொம்ப ஃபைன் பண்ணலை, ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது அப்படியே தான் இருக்கும். பின்னாடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போதைக்கு நம்மளுக்கு அன்வான்டாக பில்டிங்கில் கிராக் இது விழுக்கும். அதுதான் வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட்டு. அது சிமெண்ட்னால் நடக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வாட்டரை வந்து 78% வாட்டரை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் இதே மாதிரி இந்த மோல்டு பார்த்துருப்போம், ரைட்? இந்த மாதிரி மோல்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. இது இண்டிகேட்டர் ஆம், இது 2 கடலில் கேப்பில் ரீடிங்லாம் எடுப்போம்ல, ரைட்? இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இது மேலே கீழே இந்த கிளாஸ் பிளேட்டை வச்சுட்டு இந்த சிமெண்ட் பேஸ்ட் உள்ளுக்கு வச்சுருவாங்க. ஒரு 24 hours அப்படியே வாட்டர் க்யூரிங்கில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் செட் பண்ண வைப்பாங்க 24 hours, ரைட்டு? அப்புறம் வந்து இனிஷியலாக 24 hours முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அது இனிஷியல் ரீடிங்கை எடுத்துப்போம். இனிஷியலாக இப்போ சப்போஸ் X1 அப்படின்னு வச்சுக்கலாம் இனிஷியல் ரீடிங். அப்புறம் வந்து இதுதான் முக்கியம். இதை வந்து ஒரு 1/2 hourக்கு நல்லா ஒரு தண்ணியில் போட்டு தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு பாயிலிங் டெம்பரேச்சர் 3 hours வைக்கணும். பாயிலிங் டெம்பரேச்சரில் 3 hours வைக்கணும். இப்போ நல்ல ஹீட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது எக்ஸ்பாண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 hours முடிச்சதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிச்சா X2. ஸோ இனிஷியல் X1, ஃபைனல் X2 எவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா ஷுட் நாட் பி மோர் தென் 10 mm. ஓகேங்களா? அதாவது 3 hour பாயிலிங் டெம்பரேச்சர் இருக்கும்போது எந்த அளவு எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு அந்த லீச் அட்லேயர் அப்பரேட்டஸ், இந்த அப்பரேட்டஸ் லீச் அட்லேயர் அப்பரேட்டஸ், இந்த இண்டிகேட்டர் ராமில் எவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிற டெஸ்ட்டு இதை பார்க்கலாம். லீச் அட்லேயர் அப்பரேட்டஸில் ஃப்ரீ லைன் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆட்டோக்ளேவ் டெஸ்ட்னு இன்னொன்று சொல்ல போகிறோம். அது போத் ஃப்ரீ லைன் அண்ட் மெக்னீஷியா முக்கியமானது. இதில் வந்து 10 mm அந்த எக்ஸ்பான்ஷன் கேப் அலவுடு. இதில் வந்து 0.8% வால்யூம் எக்ஸ்பான்ஷனை கண்டுபிடிப்போம். அது ஒரு ப்ரிசமாக இருக்கும். அந்த ப்ரிசமோட வால்யூம் எக்ஸ்பான்ஷன் நாட் மோர் தென் 0.8%. ஸோ இது வந்து ஆட்டோக்ளேவ். ஓகேங்களா? இந்த ஆட்டோக்ளேவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரிசம் மாதிரி இந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்க ஒரு ப்ரிசம் ரெடி பண்ணிப்பாங்க. ஒரு மோல்டு இருக்கும், அதுக்குள்ளே பேஸ்ட் வச்சுருவாங்க. ஸோ அதிலிருந்து இந்த மிஷினுக்குள்ளே இந்த அப்பரேட்டஸ்குள்ளே வச்சுட்டு ஒரு ஸ்டீம் ப்ரெஷர் 21 kg/cm² ப்ரெஷரை கொடுப்பாங்க. அப்போதைக்கு அது நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து அதை வந்து அந்த ஒரு லென்த் காட்சி மீட்டர்னு எதாவது சொல்லுவாங்க. அதில் வந்து எவ்வளோ தூரம் ஒரிஜினல் இதை வச்சுட்டு இது எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு, லென்த் வைஸ் எவ்வளோ தூரம் எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு, வித் வைஸ் எவ்வளோ தூரம் எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து ஷுட் நாட் பி மோர் தென் 0.8%. ஒரு சின்ன ப்ரிசம் வந்து எவ்வளோ எக்ஸ்பாண்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் டெஸ்ட். ஸ்ட்ரென்த்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து UTM மிஷின் இது பார்த்துருப்போம். எல்லாமே கம்ப்ரஷன் டெஸ்டிங் மிஷின் நம்ம SM லேப்லாம் பார்த்துருப்போம், ரைட்? இதில் வந்து நம்ம வந்து வெறும் சிமெண்ட் மட்டுமே வச்சு கம்ப்ரஷன் டெஸ்ட் பண்ண முடியாது. சிமெண்ட் மார்ட்டர்னு யூஸ் பண்ணுவாங்க. 1:3 இதுக்கு யூஸ் பண்ணுறது 800 சிமெண்ட், 800 சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? 800 சிமெண்ட். நார்மலாக வந்து இது என்ன பிரிட்டிஷில் வந்து லைட்டன் பசார்ட்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இருக்க சிமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதோட கிரைன் சைஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட் தான் லெஃப்ட் ரைட்டில் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். அங்கே இருக்க சிமெண்ட்டை தான் அங்கே இருக்க சாண்டை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இங்கே வந்து 800 சாண்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி சிமிலராக இருக்கும். அதோட சைஸஸ் எல்லாமே கிரைன் பார்ட்டிகல் சைஸஸ்லாம் அதே மாதிரி இருக்கணும் யூஸ் பண்ணுறோம். 1:3 அப்படின்ற ரேஷியோவில். இப்போ நார்மலாக எடுத்துக்கிறோம்னா 185 kg வந்து சிமெண்ட்டு சாண்ட் வந்து 555 kg. இதில் வாட்டர் ஆட் பண்ணுறது முக்கியம். P/4 + 3%. Pனா வாட்டர் கன்சிஸ்டன்சியில் P/4 + 3% வாட்டர் எடுத்துடுறோம். ஒரு மார்ட்டர் இப்படி ரெடி பண்ணிடுவோம், ரைட்டுங்களா? மார்ட்டர் இப்படி ரெடி பண்ணிடுவோம்.
அந்த மார்ட்டரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா உனக்கு வந்து 50 mm², 50 cm², 50 cm² சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். 7.05 ஓகேங்களா. எல்லாம் 49 வரணும், அப்போ தானே அது வரும். சர்ஃபேஸ் ஏரியா 50 cm² இருக்கிற மாதிரி ஒரு மோல்டு ரெடி பண்ணுவாங்க. அதை க்யூரிங்கில் 7 days வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் 7 days 28 days அதை வச்சு நம்ம பிரேக் பண்ணி உடைப்போம். அது என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ஓபிசியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அட் 28 days எடுத்துட்டிங்க அப்படின்னா 33 MPa. 7 days எடுத்துட்டிங்கன்னா 2 ஸ்ட்ரென்த்து, 3 days 50% ஸ்ட்ரென்த்து பின்னாடி வரும். இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா டைம் ஆக ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. 28 days ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்துடும், ரைட். ஓபிசி 33, 43, 53 ஓபிசியில் 3 கிரேட் சொல்லுவாங்க. இதில் அதை விட 28 days விட அதிகமாகலாம் போகுமா சார் அப்படின்னா, ஆமாம். 3 months, 6 months, 12 months, 12 monthலாம் போகணும். ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் க்யூரிங் பண்ணிங்க அப்படின்னா 1.5 times 50% எக்ஸ்ட்ரா ஹையர் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்னு போடுறாங்க. இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து. இந்த மிஷினில் கம்ப்ரஷன் டெஸ்ட்டு வச்சு கம்ப்ரஷன் லோடு கொடுக்கும்போது டென்ஷன் யூடிஎம்மும் பண்ணலாம், சிடிஎம்மும் பண்ணலாம். ஓகே, கம்ப்ரஷன் டெஸ்டிங் மிஷின் அதேமாதிரி செட்டப்பில் தான் இருக்கும். டென்சைல் ஸ்ட்ரென்த்து டெஸ்ட், பிரிக்கெட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்னா இந்த மாதிரி பிரிக்கெட் ஷேப்பில், டம்பிள் ஷேப்பில் நம்ம வந்து சிமெண்ட்டை வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும், காணும். 625 சம்திங் இருக்கும், 625 mm² சம்திங் இருக்கும். அந்த ஏரியா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி டம்பிள் ஷேப்பில் ரெடி பண்ணுவாங்க. இதுவும் 1:3 ஒரு ரேஷியோவில் தான் ரெடி பண்ணியிருக்கணும். ஆனால் வாட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி, P/5 + 2.5 அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. 0.25 அப்படியே 0.5 கம்மி பண்ண மாதிரி. இது வந்து P/4, இது B/5. P/4னா 0.25 வரும்ல, இது B/5னா 0.2 அப்படி சம்திங் வச்சுங்க. 3ன்றது அப்படியே 2.5 மாறிடுச்சு அப்படின்னு. ஸோ இதில் வந்து அதே மாதிரி 3 days எடுத்துட்டிங்கன்னா 2.5 MPa, 7 days எடுத்துட்டிங்கன்னா 2.5 அந்த வேல்யூஸ் இருக்கணும். டென்ஷன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் அந்தளவுக்கு நம்ம முக்கியம், அதனால் அடிக்கடி பண்ண மாட்டாது. பட் இருந்தாலும் இதை கம்பேர் பண்ணுற மாதிரி கம்பர்ஷன் டெஸ்ட் ஸ்ட்ரென்த்து இன்னும் வந்து டென்ஷன் ஸ்ட்ரென்த்து. கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தில் அதேமாதிரி நம்ம எது தான் பண்ணுறோம், வாட்டரோட வேரியேஷன் P/4 + 3, P/5 + 2.5. சாண்ட் சிமெண்ட் 1:3 கரெக்டாக. இதில் 3 cubes ரெடி பண்ணுறாங்க. இதில் 6 பிரிக்கெட், அதுக்கு பேர் பிரிக்கெட் 6 numbers ரெடி பண்ணணும். 3 cube ஆவரேஜ் எடுக்கணும். இங்கே 6 number ஆஃப் பிரிக்கெட்ஸோட ஆவரேஜ் எடுக்கணும். ஓகேங்களா. இது மோல்டோட சைஸ் ரொம்ப முக்கியம். 70.06 சைடோட லென்த்து, பட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 50 cm². தென் கெமிக்கல் காம்போசிஷன், சிமெண்ட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கால்சியம் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, SiO2 இதெல்லாம் இருக்குன்னு தெரியும், கொஞ்சம் படிச்சுங்க. அது இந்த வேல்யூ வந்து 0.66லேருந்து 1.02 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு பேர் லைன் சேச்சுரேஷன் ஃபேக்டர். அந்த ரேஞ்சாவது கேட்பாங்க, கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஃபார்முலா ஓகே பார்த்துட்டா நல்லது, பட் அது அப்படியே தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா 2.8ல் பாதி 1.2, ஆல்மோஸ்ட் 1.4 சம்திங், 1.2ல் பாதி 0.65 அப்படியே நம்ம படித்த மாதிரி வரும். நம்ம ஆர்டர் என்ன படிச்சிருக்கோம், CaO படிச்சிருப்போம், SiO2, Al2O3, அப்புறம் Fe2O3 இப்படி படிச்சிருப்போம்ல. இந்த CaO ஃபஸ்ட் வச்சுங்க, அப்புறம் கீழே வந்து 2.8 times, அதில் பாதி 1.4 times, அதில் பாதி 0.65 அந்த மாதிரி 1.1 மாற்றிட்டு இதில் மைனஸ் கீழே ஃபுல்லாக இருக்க டோட்டலில் கால்சியத்தோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வித் எக்ஸ்ட்ராக்டிங் த சல்ஃபர் டை ஆக்சைடு காம்பவுண்ட் அந்த ரேஞ்ச் என்னன்றது கொஞ்சம் படிச்சுக்கணும். ஓகே, அப்புறம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. லீச் அட் லிப் ஃப்ளாஸ்க் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதில் வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கும். இது வந்து கெரோசின் தான் யூஸ் பண்ணணும், நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. நார்மலாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கும்போது கெரோசின் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளாஸ்கில் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு 1 ml ஒரு ரீடிங் இருக்கும். அது வரைக்கும் வர்ற மாதிரி இந்த இதை ஊற்றும் போது, கெரோசின் ஊற்றும் போது 1 ml ரீடிங்கே காட்டும். அப்புறம் ஒரு 64 கிராம் ஆஃப் நம்ம சிமெண்ட்டை யூஸ் கொட்டும்போது அது எவ்வளோ ஹைட்டுக்கு ரைஸ் ஆகி வருது, அது டேரெக்டாக அந்த ரீடிங்கை பார்த்து அப்படியே எடுத்து எழுதிடலாம். அதுலேருந்து கண்டுபிடிக்கும் நம்ம நார்மலாக 3.15 ஹோமோஜினியஸ் சிமெண்ட்டை ஃபைன் நல்ல பார்ட்டிக்கலாம் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3.15 வரும் நார்மலாக ஓபிசிக்கு. பிபிசியாக இருந்தால் அதோட கம்மியாகும், 2.9 சம்திங், 2.8 சம்திங் வரும். பிபிசி சிமெண்ட்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா அது ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளை ஆஷ்ன்றப்போ ரொம்ப ஃபைனாக பார்ட்டிக்கும் வெயிட் கம்மியாக இருக்கக்கூடியது. ஏர் பொல்யூஷன், ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிட்டர் இருக்குல்ல, தெர்மல் பவர் பிளான்ட், அதுலேருந்து கிடைக்கக்கூடியதான் ஃப்ளை ஆஷ். அது வந்து ரொம்ப ஃபைனராக இருக்கக்கூடிய இது சிம்னிலேருந்து எடுக்கிறதுல. அது இதோட டென்சிட்டி எவ்வளோனா 1440 kg/m3. ஒரு சிமெண்ட்டோட பேக்கோட வெயிட் வந்து 50 kg. அதில் ஓகேவா 50 kg, ரைட். அப்புறம் வந்து சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா, லாஸ் ஆஃப் இக்னிஷன். நம்ம ஒரு 1 கிராம் சிமெண்ட் எடுத்து நம்மளை ஹீட் பண்ணும்போது எவ்வளோ லாஸ் இருக்கக்கூடாதுன்னா 4% அதிகமாக இருக்கக்கூடாது. கெமிக்கல் காம்போசிஷன் வந்து லைம் பை அயன் ரேஷியோ 0.66. இது தெரியும், மெக்னீஷியா வந்து should not be more than 6%. மெக்னீஷியா should not be more than 6%.
லைம் சேச்சுரேஷன் இந்த ரேஞ்சு 0.66 வந்து 1.02. சல்ஃபர் கண்டென்ட் ஷுட் நாட் பி எக்ஸீட் 2.7%. படிக்க முடிஞ்சால் படிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இன்சொலிபிள் ரெசிடியூ, கரையாத தண்ணியில் போட்டு கரைக்கிறோன்னா கரையாத ரெசிடியூ 1.5. இது எரிக்கும்போது 4%. இது கரைக்கிறப்போ இன்சொலிபிள் ரெசிடியூ ஷுட் நாட் பி மோர் தென் 1.5%. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி லீச் அந்த அட்லீஸ்ட் அந்த இது பார்த்துக்குங்க. ஹீட்டை ஹைட்ரேஷன் மெஷர் பண்ணுறதுக்கு ஹீட்டை மெஷர் பண்ணால் கலோரிமீட்டர் தேவையில்ல. அது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இது அட்லீஸ்ட் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். அப்படி எதை படிக்கலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சிமெண்டோ டெஸ்ட்டு ஃபீல்டில் எப்படி பண்ணுறாங்க, லேபில் எப்படி பண்ணுறாங்க. ஃபீல்டில் பண்ணுறோன்னா சும்மா போய் மேனுவலாக எடுத்து சும்மா செக் பண்ணுற மாதிரி தான், அது அந்தளவுக்கு லேபிளாக இருக்காது. லெபார்ட்டரியில் பண்ணும்போது அதோட ஃபைனஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி செக் பண்ண வேண்டியிருக்கு, அதோட செட்டிங் டைம் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு, அப்புறம் அதோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து அதோட கெமிக்கல் ரிலேட்டடான பேராமீட்டர்லாம் எப்படி எப்படிலாம் வெரிஃபை பண்ணிட்டு இது ஒரு 4 ஆஸ்பெக்டில் ஒரு சிமெண்ட் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து அதை ஸ்டடி அதோட குவாலிட்டியை செக் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, தென் ஃபைனலாக இப்போ வந்து இது ஹாஃப் அன் ஹவருக்கா டைப் ஆஃப் சிமெண்ட் வந்துருக்கு, முடிச்சிடலாம் சீக்கிரம். இதில் வந்து நம்ம நார்மலாக ஓபிசி சிமெண்ட் நார்மலாக யூஸ் பண்ணுவோம். இதில் எடுத்துகிட்டிங்கன்னா ஓபிசி 3343 IS 269 அப்படின்னு கோடு இருக்குது. 2015 முன்னாடி வேறு கோடெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. இப்போ எல்லாமே IS 269 2015 நினைக்கிறேன். அந்த கோடு தான் அது யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் 3 days 50%, 7 days 67. இதோட ஃபைனஸ் இந்த வேல்யூ முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த வேல்யூஸ் தான் திருப்பி வரும். ஃபைனஸ் இந்த ரேஞ்சில் இருக்கணும். இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம் இந்த ரேஞ்சில் இருக்கணும். 30 minutes இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம் 10 hours. ஓகேங்களா. ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். எல்லாத்தையும் நம்ம வேல்யூஸ்லாம் படிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும். லெஃப்ட் ரைட் கொடுத்துருந்தா மட்டும் அதில் முக்கியமானது பார்த்துங்க. ரேபிட் ஹார்டனிங் இந்த வார்த்தையும் என்ன சொல்லுது, ரேபிட் சீக்கிரமாக ஹார்டன் ஆகணும். சீக்கிரமாக ஹார்டன் ஆகணும்னு என்ன அர்த்தம், நம்மளுக்கு வந்து C3S அதிகமாக இருக்கணும், C2S கம்மியாக இருக்கணும். ஓகேவா. அப்புறம் ஃபைனராக இருக்கணும். ஃபைனராக தான் சீக்கிரமாக ஹார்டன் ஆகும் நம்ம படிச்சிருக்கோம். C2S அல்டிமேட் ஸ்ட்ரென்த் தான் கொடுக்கும், ஸோ அதனால் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். இது சீக்கிரமாக ஒரு ரோடு ஒர்க் முடிக்கும். 5 minutesக்குள்ள இன்சி செட்டிங் டைமில் 30 minutes. அது சரி, அல்ட்ரா ரேபிட் தான் வரும் 30 minutes. இதெல்லாம் வந்து ரோடு ரிப்பேர் ஒர்க்கு, கோல்டு கண்ட்ரிஸ், காங்கிரீட்லாம் சீக்கிரமாக இன் கோல்டு கண்ட்ரிஸ் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, சீக்கிரம் செட் ஆகணும் அப்படின்றதுனால. அப்புறம் ஃபாஸ்ட் ரிமூவல் ஆஃப் ஷட்டர், இதுக்கெல்லாம் மோஸ்ட்டாக வந்து அந்த ஷட்டரை சீக்கிரமாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஓபிசி சிமெண்ட்டோட எல்லா டெஸ்ட்டையும் வச்சு இதை பார்த்துங்க. ஃபைனஸுக்கு இந்த அப்பரட்டஸ், பிளைன்ஸ் ஆர் லீனர்ஸ் அப்பரட்டஸ், சவுண்டஸ் லீச்சர்டின் அட்டக்லேவ், விக்கெட்ஸ் அப்பரட்டஸ், கம்ப்ரஷன் டியூட்டியம் ஆர் சிடிஎம் கம்ப்ரஷன் டெஸ்டிங் மிஷின். இது 3 days என்ன இருக்குது. இந்த ஒரு டேபிள் ஃபார்முலில் 3 கிரேடுக்குமே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க வேல்யூஸ் நம்ம பார்த்தா போதும். முன்னாடியே சொல்லியாச்சு. சவுண்டஸ்னால் சம் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பென்ஷன், ஃபைனஸ்னால் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா, எவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம பரப்ப முடியும் 1 கிராம் எடுத்துகிட்டு, ஆர் 1 kg எடுத்தோன்னா எவ்வளோ மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம அதை வந்து பரப்ப முடியும்னு சொல்கிறது. இனிஷியல்னால் எவ்வளோ டைமுக்குள்ளே இனிஷியலாக பிளாஸ்டிசிட்டி லாஸ் ஆரம்பிக்கும், கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிசிட்டி லாஸ் ஆகிறது ஃபைனல் செட்டிங் டைம். கம்ப்ரஷன் டெஸ்ட் இதை பார்த்துக்கணும். ஓபிசியாக இருந்துச்சுன்னா 3 days 16 வரும். இது கொஞ்சம் படிச்சுக்கணும். 16 7 days 22, ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் 33. இதில் 100% ஆஃப் 33. இது வந்து 50%, ஆல்மோஸ்ட் 33 பாதி 16. அதனால் 16 இந்த அட்லீஸ்ட் நம்ம 33 படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மினிமமான, இப்போ ஓபிசி 33 கிரேட் அப்படின்னு சொன்னால் மினிமம் கம்ப்ரஷன் 33, அது மேக்ஸிமம் வந்து 48. ஓபிசி 43 கிரேட் எடுத்துட்டோம்னா மினிமம் தான் 43 28 days. அதோட மேக்ஸிமம் வந்து 58 MPa. ஓபிசி 53 அது ஃபைனல் ரேஞ்ச் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இப்போ நம்ம இந்த கிரேட் ஆஃப் காங்கிரீட் ஓபிசி கிரேடை வந்து நம்ம 3 கிரேட் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா, இன்னொன்று A to Fன்ற கிரேடுன்ற மாதிரி IS 10262 மிக்ஸ் டிசைன் கோடில் இது மாதிரி A to F வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம இந்த A கிரேடை தான் 33, B கிரேடை வந்து C கிரேடை 43, இந்த மாதிரி ஒன்று பழைய கோடில் இன்னொரு கோடில் மிக்ஸ் டிசைன் கோடில் இருக்குது. ஸோ வந்து தெரிஞ்சுக்கலாம், பட் முக்கியம் கிடையாது. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட், ரேபிட் ஹார்டனிங்னா படிச்சோம். அது எக்ஸ்ட்ரா ரேபிட்னா சீக்கிரமாக செட் ஆகணும். அப்போ யார் அதிகமாக இருக்குன்னா அக்சலரேட்டர் அதிகப்படுத்தணும். அக்சலரேட்டரில் பின்னாடி படிப்போம் அட்மிச்சஸில் ரியாக்ஷன் ரேட்டை வேகப்படுத்துகிற அக்சலரேட்டர் யாருன்னா கால்சியம் குளோரைடு. அது 2% ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப ஆட் பண்ணால் அது பிரச்சனையாகும், பின்னாடி பார்ப்போம். 2% கால்சியம் குளோரைடு ஆட் பண்ணுவாங்க. இது இனிஷியல் செட்டிங்னா 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். ஸோ அதனால் வேகமாக ஒர்க் பண்ணுற இடத்துல இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்புறம் ஹை அலுமினா சிமெண்ட், இது வந்து ஓபிசி கிடையாது, வேறு டைப் ஆஃப் சிமெண்ட். இது தெரிஞ்சுக்கணும், நல்ல டைப்பு. இதில் என்னென்னா இது பாக்சைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்.
ஓகேங்களா. நார்மலாக நம்ம என்ன கால்சியம் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கணும்னு பார்த்தோம். இதில் பாக்சைட் கண்டென்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். பாக்சைட்டு, லைம்ஸ்டோன், அயன் ஆக்சைடு, இந்த ஃபைனஸ் இதாக இருக்கும். ஹை டெம்பரேச்சர், இது வந்து நல்லா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது நல்லாவே யூஸ் ஆகும். இதில் அடிட்டிவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ளை ஆஷ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணக்கூடாது, அடிட்டிவ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இதோட கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். இதில் C3Aலாம் அது ஃபுல்லாகவே ஆப்சண்ட், C3A இருக்காது அந்தளவுக்கு, ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சல்ஃபர் அட்டாக் ரொம்பவே அதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட். இது பாருங்கள், சல்ஃபேட் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய சிமெண்ட். அப்போ என்னது, சல்ஃபேட்டுக்கு யார் காரணம், சல்ஃபேட் அட்டாக் யார் காரணம்னா C3A தான் நம்ம டேரெக்டாக போய் அட்டாக் பண்ணுவோம், சல்ஃபேட் அட்டாக்கு. ஸோ அதை வந்து ரெடியூஸ் C3Aவை ரெடியூஸ் பண்ணணும். அந்த பர்சன்டேஜ் வந்து 5% தான் சொல்லிப்போம், அது ரொம்பவே கம்மியாக தான் வச்சுருக்கணும். இப்போ அது வந்து மேஜராக வந்து சல்ஃபேட்டில் எங்கெங்கே இருக்கும், லைனிங் ஆஃப் சீவர் ஒர்க்கு, கெனால் ஒர்க்கு, கோஸ்டல் ஏரியாவில் சல்ஃபேட் கண்டென்ட்டு, அந்த மாதிரி இருக்க இடத்துல சீவேஜ் அந்த மாதிரி இருக்க இடத்துல நம்ம சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இது போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட். ஸ்லாக்னா என்னது அப்படின்னா, இரும்புலேருந்து வரக்கூடியதில் இந்த பிக் அயன்லாம் இருக்குன்னா அதை பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து எடுத்தோன்னா அதோட சின்ன சின்ன துகள்கள் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸாக வரும், அதை வந்து சிமெண்ட்டில் போடுறாங்க. ஸோ இது வந்து அதை போட்டு அந்த ஃபர்னஸ் ஸ்லாக் யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட்டு, ஜிப்சம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த அயன் கண்டென்ட்லாம் இருக்குன்னா கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸு, இந்த சல்ஃபேட் அட்டாக் இதுக்கு ஹை கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் லோவாக இருக்குது போல், மரைன் ஒர்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஞாபகம். இந்த சல்ஃபேட் அட்டாக்னா சல்ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணணும். போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் அதுக்கு ஈக்குவலண்டானது தான் மரைன் ஒர்க்கில் யூஸ் ஆகுது. லோ ஹீட் சிமெண்ட், ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, வேகமாக ரியாக்ஷன் பார்க்கணும், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். வேகமாக யார் ரியாக்ஷன் பண்ணுவான், இந்த C3Sவும் C3A வந்து வேகமாக ரியாக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். ஸோ அதனால் அவங்கள வந்து குறைச்சிட்டு C2S அதிகப்படுத்தியிருப்பாங்க. C2S அதிகப்படுத்தணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம் 1 hour. நம்ம நார்மல் எல்லா சமயம் 30 hours பார்த்தோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்னிங் 5 minutes தான், 5 to 10 minutes தான். பட் இதுக்கு வந்து 1 hour கொடுக்கணும். ஃபைனல் செட்டிங் டைம் 10 hour கொடுக்கணும். பட் அலுமினா சிமெண்ட்லாம் பாருங்களேன், அலுமினா சிமெண்ட்டுக்கு இனிஷியல் செட்டிங் டைமே 3 மணி நேரம் வரும். ஸோ நல்லாவே டைம் எடுத்து. இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சிமெண்ட் ஆக்சுவலாக. இப்போ லோ ஹீட் சிமெண்ட்டில் எடுத்துன்னா இது வந்து மேஜராக என்ன ஹீட்டு, இதுன்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் என்ன தான் ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட்டு தான் எவால்வ் ஆகும்னு சொன்னாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும், ஹீட் நல்லா ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஹீட்னால வெளியில் ஒரு என்வரன்மெண்ட்டில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், உள்ளுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம க்யூரிங்கே பண்ணுறோம். ஆக்சுவலாகவே க்யூரிங் பண்ணுறது அதுக்கு தான் காரணம். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னால கிராக் இதுவே விழுகும். ஸோ இந்த லோ ஹீட் சிமெண்ட்டில் ஹீட்டு ஃபார்ம் ஆகிறது கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம மாஸ் காங்கிரீட்டாக அப்புறம் திக்கர் செக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு வெளியில் டெம்பரேச்சரோட நம்ம க்யூரிங் உள்ளுக்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்குள்ளே ஹீட் எவால்வ் ஆகி பிரேக் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து லோ ஹீட் சிமெண்ட் யூஸ் பண்ணோம். இது மாதிரி மாஸ் காங்கிரீட்டிங், பெரிய பெரிய டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால PPC இது நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி இந்த கோடை நல்லா படிச்சுங்க. PPCனா IS 1489 கொஞ்சம் முக்கியமான கோடு, கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் மார்க்கெட் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பொசலோனா மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. என்னங்க சார் பொசலோனா மெட்டீரியல் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சிமெண்ட்டில் ரெடி பண்ணும்போது ஹைட்ரேஷன் ப்ராடக்ட்டில் ப்ராடக்டாக எது வரும்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு OH வரும்னு பார்த்தோம். இது தேவையில்லாத ப்ராடக்ட்னு பார்த்தோம். பட் அதோட நம்ம இந்த சிலிசியஸ் மெட்டீரியல் பொசலோனா அப்படின்றது இந்த ஃப்ளை ஆஷ் சிலிசியஸ் மெட்டீரியல், ஃப்ளை ஆஷ்லாம் அது ஃப்ளை ஆஷ், மெட்டாகாயோலின், சம்திங் சிலிக்கா ஃபியூம்ஸ், சுட்கி, இது மாதிரி சம் மெட்டீரியல்லாம் இருக்குது. இந்த சிலிக்கா கண்டென்ட் அதிகம் இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் பொசலோனா மெட்டீரியல்னு சொல்லுவோம், சிலிக்கா. ஸோ இந்த SI2 வந்து ஃப்ளை ஆஷில் நிறையா இருக்கும். அதோடு ஆட் பண்ணும்போது இது கால்சியம் சிலிக்கேட் ஜெல், CS ஜெல் நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த் ஜெல்லை கொடுக்கும். அதாவது அன்வான்டான ப்ராடக்டாக இருந்ததை சிலிக்காவோட ஆட் பண்ணி இது கொடுத்துரும். ஆக்சுவலாக அந்த நார்மலாக அந்த பொசலோனா அந்த சிலிசியஸ் மெட்டீரியலுக்கு சிமெண்டீசியஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா தண்ணி ஊற்றினோடனே அப்படிலாம் ஆகும்னா ஆகாது. அது சும்மா அது டஸ்ட், அவ்வளோதான். அது வந்து அதில் தண்ணி ஊற்றினோம் சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டிலாம் வராது. ஆனால் அது கால்சியம் ஹைட்ராக்சைடில் சேரும்போது மட்டும்தான் வரும். அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு எதில் வந்து ஃபார்ம் ஆகுது, அந்த நார்மல் சிமெண்ட்டில் அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட். தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய ஃப்ளை ஆஷை சிமெண்ட்டில் ஆட் பண்ணி நம்ம பொசலோனா சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை மார்க்கெட்டில் இப்போ நிறைய இடத்துல கிடைக்கும். இது புரியுதுங்களா? இது வந்து அப்போ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹீட் ஆஃப் CO2 ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் காரணமே அவனை தான் நம்ம மாற்றிடும் ஸ்ட்ரென்த் சொல்லலாம். ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ போர்ட்லேண்ட் பொசலோனா சிமெண்ட் நல்லது. தென் வாட்டர் ரிப்பலன் சிமெண்ட்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரோஃபோபிக் பார்ட்டிக்கு வந்து சீக்கிரம் செட் ஆகக்கூடாது. ஏன்னா நார்மலாக வந்து வாட்டர் டைட் ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி
ஆர்எம்சி பிளான்ட் இதெல்லாம் வேறு இடத்துல ட்ராவல் பண்ணி கொண்டு வரணும்னு வச்சுப்போம். கொஞ்சம் நாள் நிறைய நேரம் இருக்கணும். அட்மிக்சர்ஸ் ஆட் பண்ணுவோம், பட் அது நிறைய நேரம் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து வாட்டரை வந்து தனித்தனியாக ரிப்பல் பண்ணுறக்கூடிய சிமெண்ட்டு, ஓலிக் ஆசிட், ஸ்டீரிக் ஆசிட், அந்த காம்பவுண்டு எந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணால் ஓலிக் ஆசிட், ஸ்டீரிக் ஆசிட் அந்த காம்பவுண்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சில இடத்துல நம்ம ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் இருக்கும் ஒயிட் சிமெண்ட், இல்லாட்டி ரோட் மார்க்கிங் கலர் சிமெண்ட், ரோட் மார்க்கிங் இருக்கும் ஒயிட் சிமெண்ட்டு. ஒயிட் சிமெண்ட் என்னது நம்மளுக்கு வந்து அயன் ஆக்சைடு இருக்கக்கூடாதுன்னு அதுதான் ஒயிட் சிமெண்ட்டு. சாக் இருக்கும், ஒயிட் அயன் ஆக்சைடு தான் கிரே கலர் கொடுக்கும், ரைட். கலர் சிமெண்ட்டுக்கு பேர் ஸ்னோ செம் அப்படின்னு சொல்லுவோம். கலர் சிமெண்ட்னா ஸ்னோ சிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். குயிக் செட்டிங் சிமெண்ட் சீக்கிரமாக செட் ஆகணும் அப்படின்னா ஜிப்சம் வந்து நம்ம எல்லா சிமெண்ட்லையும் ஆட் பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் அப் டு 3% வரைக்கும். பட் ஜிப்சமே இருக்காது, சீக்கிரமாக செட் ஆயிரும். அந்த இப்போ ஜிப்சமே இல்லாத சிமெண்ட்டுக்கு பேர் குயிக் செட்டிங் சிமெண்ட். ஸோ 5 மினிட்ஸில் செட் ஆயிரும். ரன்னிங் வாட்டர், அண்டர் வாட்டர் காங்கிரீட்டிங்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஹை அலுமினியம் சிமெண்ட் சொன்னீங்கன்னா அது அண்டர் வாட்டர் காங்கிரீட்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெனி பைப்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல நல்லா ஆயில் வெல்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல ரொம்ப டீப்பாக டெப்த்துக்கு போய் அது செட் ஆகிற இடத்துல ஹை அலுமினியம் சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் அடிட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்டாக நல்லா வச்சுங்க. அந்த ஹை அலுமினியம் சிமெண்ட் மட்டும் சொல்கிறேன். அதில் வந்து இந்த பொசலோன் ஆட் பண்ணலாமா சார்னா அதில் CaOH2 இந்த அலுமினியம் பாக்சைட் தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். அதனால் அதில் வந்து CaOH2 ஃபார்ம் ஆகாது, பொசலோனிக் ஆக்டிவிட்டி நடக்காது. எதில் அப்படின்னா அலுமினியம் சிமெண்ட்டில். ஆனால் OPC சிமெண்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு லைம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பொசலோனிக் ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ அதில் ஃப்ளை ஆஷ் ஆட் பண்ணது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ், இது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சூப்பர் சல்ஃபேட் சிமெண்ட்டு ஓகே. அதில் சூப்பர் சல்ஃபேட்னா இன்னும் கொஞ்சம் அதோட சல்ஃபேட் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தக்கூடியது. நேம்சேக் தெரிஞ்சால் போதும். ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட் இது கொஞ்சம் தெரியும். ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பார்ட்டிகளை வந்து ஒவ்வொன்றா விலைக்கு வச்சுருக்கோம். ஏர் சின்ன சின்ன பபிள்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளோட ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், ஒர்க் கமிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும், வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் கம்மியாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டு அட்மிக்சர்ஸ், அது கெமிக்கல் அட்மிக்சர்ஸ், அது வந்து வின்சோல் ரெசின் ஆர் ஏர் என்ட்ரைனிங் ஏஜென்ட்ஸ், அலுமினியம் பவுடர் இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த சிமெண்ட்டில், நார்மலான சிமெண்ட்டில் அந்த அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணால் அது ஏர் என்ட்ரைனிங் சிமெண்ட். ஓகே. அப்புறம் IRS T40 சிமெண்ட் அப்படின்னா ரயில்வே ஸ்லிப்பரை, நம்ம இந்தியன் ரயில்வே ஸ்லிப்பர் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட் பேர் IRS T40 சிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்க்ரீஸிங் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் C3S டு அச்சீவ் ஹையர் இயர்லி ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகமாக படுத்துறதுக்காக நமக்கு இதில் வந்து C3S அதிகப்படுத்துவாங்க. அப்புறம் அந்த சிமெண்ட்டில் C3S அதிகமாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் இது பூரா என்னது நம்ம பார்த்தது எல்லாமே அதோட டைப்ஸ், அந்த நேம் வச்சு நம்ம மோஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வந்து இதோட அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னா, ஒரு வால் இருக்குன்னா இந்த சிமெண்ட்டை வந்து நிறையா நாள் ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது, மூட்டையில் தான் வைக்கணும். ப்ளஸ் கீழே தரையிலலாம் அப்படி வைக்கக்கூடாது, ஈரப்பதம் வந்து வந்துடும். ஸோ அதனால் அது செட் ஆயிரும். ஸோ ஒரு வால் இருக்குன்னா வால்லேருந்து 30 cm டிஸ்டன்ஸ் தள்ளி தான் வைக்கணும். ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் இந்த பல்க் ஃபார்ம், ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இதுகளில் தான் வைக்கணும். நம்ம பார்த்துருப்போம் அது மேனுஃபேக்சரிங் வந்து இப்படி தானே கண்டெய்னர் இருக்கும், அது பேர் சைலோஸ் ஆர் பின், அதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்துருக்கோம், அது என்னென்ன டைப்பு, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது இது கவர் ஆகிருக்கிறதுல.